இப்ப அதுல இருந்து லைட்டா ஒரு கொஸ்டின் மாதிரி பார்த்துட்டு கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். மரபு கவிதைகள் எழுதுவதற்கு உதவக்கூடிய இலக்கணத்தை என்ன இலக்கணம் சொல்லுவோம்? மரபு கவிதைகள் எழுதுவதற்கு உதவக்கூடிய இலக்கணத்தை தான் நம்ம என்ன இலக்கணம் சொல்லி படிக்கோம்? யாப்பு இலக்கணம். சூப்பர். யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணத்துல எத்தனை உறுப்புகள் வந்து இருக்கு? 6 உறுப்புகள். அந்த 6 உறுப்புகள் எதுலாம்? எழுத்து, சீர், எழுத்து, சீர், அசை, தலை, அடி, தொடை. தலை, அடி, தொடை. கரெக்ட். ஆனா அதை கொஞ்சம் ஆர்டரா சொல்லி பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, எழுத்துக்கு அப்புறம் அந்த எழுத்து ஒன்றோ இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று அமைவது அசைன்னு சொல்லி பிடிப்போம். அதுக்கடுத்து ஒரு அசை தனித்தோ அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து நின்று வருவதை சீர்னு சொல்லி படிப்போம். அதுக்கடுத்து சீர்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவதை தலை அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ அதுக்கடுத்து அடி, அதுக்கடுத்து தொடை. ஸோ இப்படி நீங்க இந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகே. யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில எழுத்துக்களை வந்து எத்தனை வகையா பிரிப்பாங்க? யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில எழுத்துக்கள் கூடிய வகைகள் எத்தனை? 3. 3 வகை. எதுலாம்? என்னாச்சு? லாஸ்ட் கிளாஸ் அதுக்கடுத்து யாரும் ரிவைஸ் பண்ணி பார்க்கலையா? ஓகே. லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? கிளியரா இருக்கா? கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஸ்கிரீன் கிளியரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நம்ம யாப்பு இலக்கணம் பற்றி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதுல எழுத்து, அசை, சீர், தலை இந்த 4 வகை பார்த்திருந்தோம். இன்னைக்கு அடி, தொடை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 4 வகையும் லைட்டா ரிவைஸ் பண்றேன். ஸோ யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது மரபு கவிதைகள் ஏற்றுவதற்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த யாப்பு இலக்கணத்துல 6 உறுப்புகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகேவா? யாப்பு இலக்கணத்துல 6 உறுப்புகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சோ இதுல யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில எழுத்துக்களை வந்து 3 வகையா பிரிப்பாங்க. ஓகேவா? யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில எழுத்துக்களை 3 வகையா பிரிப்பாங்க. அந்த 3 வகை எதெல்லாம் அப்படின்னா குரில், நெடில், ஒற்று. குரில், நெடில், ஒற்று. சோ குரில் எழுத்துக்கள்னு எதனா சொல்லுவோம்னா உயிர் குரில், உயிர்மை குரில். இதை வந்து குரில் எழுத்துக்கள் சொல்லுவோம். அடுத்து நெடில் எழுத்து, உயிர் நெடில், உயிர்மை நெடில். உயிர் எழுத்துக்கள்ல வரக்கூடிய நெடில் எழுத்துகளும் உயிர்மை எழுத்துக்கள்ல வரக்கூடிய நெடில் எழுத்துகளும் தான் நம்ம ஓவரால் நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ஒச்செழுத்து. ஒச்செழுத்து அப்படின்னு மெய் எழுத்தையும் ஆயுத எழுத்தையும் சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து எழுத்து. சோ அதுக்கடுத்து அசை. எழுத்துக்கள் ஒன்றோ அப்படி இல்லை அப்படின்னா பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று அமைவதுதான் அசைன்னு சொல்லி பார்த்திருந்தோம். சோ அசை வந்து 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. சோ நேரசைக்கான கண்டிஷன் ஒரு 4 கண்டிஷன் இருக்கு. 1 குரில் எழுத்து தனித்து வரும், அப்படி இல்லைன்னா நெடில் எழுத்து தனித்து வரும். 3வது கண்டிஷன் வந்து குரில் ஒச்சு வரலாம், இல்லைன்னா நெடில் ஒச்சு வந்து வரும். ஓகேவா? இது இப்படி வந்துச்சு அப்படின்னா அது நேரசைன்னு சொல்லி சொல்லுவோம். நிறையசை அப்படின்னா 2 குரில்கள் சேர்ந்து வரும், அப்படி இல்லைன்னா குரில் நெடில் வரும், இல்லைன்னா 2 குரில் எழுத்தும் ஒரு ஒச்செழுத்தும் வரும், அப்படி இல்லைன்னா குரில் நெடில் ஒச்சு. இப்படி வர்றதுதான் நிறையசை அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். சோ அசைக்கு அப்புறம் சீர். ஓர் அசை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருவதுதான் சீர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ சீர் அப்படிங்கிறது தான் ஒரு பாடலுடைய ஓசைக்கு அடிப்படையாக வந்து அமையும். ஓகேவா? சீர் வந்து 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர்னு சொல்லிட்டு சீர்ல வந்து 4 வகைகள் வந்து இருக்கு. இதுல ஈரசை சீரை வந்து இயச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈரசை சீருக்கான வேறு பெயர்கள் வந்து இயச்சீர் மற்றும் ஆசிரிய உரிச்சீர். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ்ல இல்லாதவங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்களோ? லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண அட்டெண்ட் பண்ண மேம். இட் இஸ் a post அப்போ class. நீங்க இப்பதான் புதுசா அட்டெண்ட் பண்றீங்க.
ஆமா ஆமா மேடம். ஆமா மேடம். ஓகே ஓகே ஓகே. சோ நம்ம அடில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுல எல்லாம் உங்களுக்கு மறுபடியும் ரிவைஸ் பண்ணணுமா? மேடம் இதெல்லாம் மேடம் நடத்துறீங்க, யாப்பு இலக்கணம் தானே இப்ப நடத்துறீங்க? இதுக்கு முன்னாடி நிறைய போயிடுச்சா மேம்? ஆமா ஆமா. இதுக்கு முன்னாடி இந்த அதோட யாப்பு இலக்கணத்துல ஒரு பாதி முடிச்சிருந்தோம். சோ அதுக்கு அடுத்து அடித்தொடை தான் இன்னைக்கு பார்க்கணும். சோ நீங்க லாஸ்ட் கிளாஸ் இருந்தீங்களா சார்? இல்ல மேடம், இன்னைக்கு தான் வர்றேங்க. தமிழ் ஓகே தான் மேடம் ஓகே வர்றேன். நான் ஒரு 3 days தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இப்பதான் வெரி ரீசென்ட்லி ஐ ஜாயின் ஹியர். ஓகே 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 சார். ஓகே. மேக்ஸிமம் புதுசு நியூவா ஜாயின் பண்ணவங்க இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் கம்மி தானா? ஏன்னா நிறைய பேர் இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருந்தே போறேன். இல்லாட்டி சீக்கிரமா ரிவைஸ் பண்ணிட்டு நான் அடித்தொடை பார்க்கலாம். கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே. நான் லைட்டா ரிவைஸ் சொல்லுங்க சார் சொல்லுங்க. மினிமம் இருக்கு மேம். நான் இன்னும் வேற யாரும் தெரியல, அதனால இல்ல லைட்டா ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கவங்களும் போங்க. ஜாயின் பண்ணவங்களும் இருக்கோம் மேம். ஓகே 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 மேம். ஓகே சார், உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் வந்ததும் நான் இருந்தாலும் லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு போறேன். ஓகேவா சார்? ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே மேடம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே சார். ஓகே ஓகே. நம்ம எழுத்து அசை பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கடுத்து சீர். ஸோ இந்த கன்ஃபியூஷன் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, எப்போதுமே நான் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல கொஸ்டின் கேட்கும் பொழுது நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனா இந்த செக்ஷன்ல அதிகமா ஆன்சர் பண்ணல. ஸோ அதனால தான் எனக்கு நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் டேட் நெருங்கிட்டு, ஸோ கண்டிப்பா எல்லாமே நல்லா படிச்சுருங்க. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க நம்புறேன். யாப்பு இலக்கணத்துல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த யாப்பு இலக்கணம் வந்து 8th 9th 10th இந்த 3 ஸ்டாண்டர்டுமே கம்பைன் பண்ணி தான் ஒரு பிடிஎஃபா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. யாப்பு இலக்கணத்துல இந்த போர்ஷன் நீங்க கண்டிப்பா முடிச்சிருந்தாலே ஒரு யாப்பு இலக்கணம் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து பார்த்தோம், அடுத்து அசை பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து சீர், ஒரு அசை அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வருவது தான் சீர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சீர் வந்து 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். ஓகேவா? இதுல ஈரசை சீருக்கு தான் இயற்சீர், ஆசிரிய உதிர்ச்சின்னு சொல்லிட்டு வேறு பெயர்கள் வந்து உண்டு. ஓரசை சீர்ல வந்து நேர் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு நாள், நிறை அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு மலர், நேர்வு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு காசு, நிறைவு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு பிறப்பு. ஓகேவா? சோ அதுக்கடுத்து ஈரசை சீர், நேர்நீர் தேமா, நிறைநீர் புளிமா. இந்த தேமா புளிமா இதுதான் மாச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நிறை கருவிலம், நிறை கூவிலம். இந்த ரெண்டையும் தான் விளச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுக்கடுத்து நேரசை கூட உகதம் ஜாயிண்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை நேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நிறையசை கூட உகதம் ஜாயிண்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதை நிறைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நேர்வு நிறைவு இந்த ரெண்டுமே ஒரு வெண்பா கூடிய இறுதியில மட்டும்தான் அசையாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 2 3 சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ நேர்வு நிறைவு இந்த ரெண்டுமே ஒரு வெண்பா கூடிய இறுதியில மட்டும்தான் அசையாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து சோ மூவசை சீர், நேர்னா தேமாங்காய், நேர் புளிமாங்காய். நம்ம நேர் தேமான்னு சொல்லி பார்த்தோமா, நேர் புளிமா. அந்த 4 கூட நேர் போட்டிங்க அப்படின்னா அது காய்ச்சிது. ஓகேவா? அதுக்கு பதிலா நிறை போட்டிங்க அப்படின்னா அது கனிச்சி தான் வரும். ஓகேவா? இப்ப நேர் தேமாங்காய், அதே நேர் நிறை வந்து தேமாங்கனி. ஓகேவா? சோ நேர்னா காய்ச்சீர், நிறை அப்படின்னா கனிச்சீர். அடுத்து நாலசை சீர், மூவசை சீர் கூட நேரசையோ நிறையசையோ ஜாயின் ஆகி வந்துச்சு அப்படின்னா அது நாலசை சீர். ஜாயின் ஆகும் பொழுது நாலசை சீர் வந்து வரும். நாலசை சீர்ல வந்து 16 வகைகள் வந்து இருக்கு. இது வந்து சீர். அதுக்கடுத்து தலை பார்த்தோம். சோ தலை அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து கட்டு அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். சோ சீர்கள் வந்து ஒன்றோடு ஒன்று பொருந்தி வருவதுதான் தலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில இடங்கள்ல இந்த சீர்கள் வந்து ஒன்றோடு ஒன்று பொருந்தாமலையும் வரும். ஓகேவா? தலை அப்படிங்கிறது தலை வந்து 7 வகைப்படும். 1 நேரொன்றாசிய தலை, நிறையொன்றாசிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இப்படி தலைகள் வந்து 7 வகைகள் வந்து இருக்கு. ஓகேவா? சோ எழுத்து அசை சீர்
தலை, இந்த 4 பார்த்திருந்தோம். இப்ப நம்ம அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது அடி. அடி பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ அடி அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் அமைவதை தான் அடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அடியில இருந்து தான் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். அடி அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் இருந்து அமைந்து வருவதுதான் அடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அடி 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும். சோ அடினா என்ன அப்படின்னா செய்யுள்ள ஒரு லைன் இருக்குமா, ஒரு சென்டென்ஸ் இருக்குமா, அததான் அடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுத்து பார்த்தோம். அடுத்து அந்த எழுத்துக்கள் ஒன்றோ ரெண்டோ சேர்ந்து அமைவதான் அசைன்னு சொல்லி பார்த்தோம். சோ அசைக்கு அடுத்து அந்த அசை ஒன்றோ ரெண்டோ சேர்ந்து அமைவதை சீன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்டு இருக்குமா, அந்த வேர்டு தான் சீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த முதல் சீருக்கும் ரெண்டாவது சீருக்கும், அதாவது முதல் வேர்டுக்கும் ரெண்டாவது வேர்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை தான் தலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து அடி அப்படிங்கிறது ஒரு செய்யுள்ள ஒரு ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை தான் அடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஒரு செய்யுள்ள இருக்கக்கூடிய ஒரு வரியை தான் அடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடி 5 வகைப்படும். எழுத்து 3 வகைப்படும். அசை 2 வகைப்படும். சீர் 4 வகைப்படும். தலை 7 வகைப்படும். அடி 5 வகைப்படும். சோ இதுல எல்லாத்துக்குடைய வகைகள் என்னென்னங்கிறது தெளிவா படிச்சுக்கோங்க. அடி 5 வகைப்படும். ஓகேவா? சோ அது என்னென்ன அடி அப்படின்னா குதலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடின்னு சொல்லிட்டு அடி 5 வகையா இருக்கு. குதலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடின்னு சொல்லிட்டு அடி 5 வகையா இருக்கு. ஓகேவா? சோ அடி அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சீர்கள் சேர்ந்து அமைவதுதான் அடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடி 5 வகைப்படும். செய்யுள்ள ஒரு லைன்ல தான் நம்ம அடின்னு சொல்லி சொல்றோம். அடிக்கூடிய அந்த 5 வகைகள் எதெல்லாம் அப்படின்னா குதலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடின்னு சொல்லிட்டு அடி 5 வகைப்படும். ஓகேவா? சோ குதலடினா என்ன அப்படின்னா 2 சீர்கள் மட்டும் பெற்று வருவதுதான் குதலடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சிந்தடி அப்படின்னா 3 சீர்கள் இருக்கும். ஒரு லைன்ல 3 சீர்கள் இருக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல 3 வேர்டு மட்டும்தான் இருக்கும். அததான் சிந்தடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து அளவடி. அளவடி அப்படின்னா 4 சீர்கள் இருக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல 4 வேர்டு மட்டும்தான் இருக்கும். அததான் அளவடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து நெடிலடி. நெடிலடி அப்படின்னா 5 சீர்கள் இருக்கும். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல 5 வேர்டு இருக்கும். அதுக்கடுத்து களி நெடிலடி. களி நெடிலடி அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல 6 சீர் இருக்கும். அதாவது 6 வேர்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 6க்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். அததான் களி நெடிலடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நீங்க இந்த ஆர்டர்லயே படிச்சுக்கோங்க. குதலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. சரி, நீங்க ஆர்டரா சொல்லும் போது 2, 3, 4, 5, அதுக்கடுத்து 6க்கு மேற்பட்ட சீர்கள். ஓகேவா? சோ அடி அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவதுதான் அடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சென்டென்ஸ்ல 2 வேர்ட்ஸுக்கு மேல இருக்கும். ஓகேவா? சோ அததான் நம்ம அடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அடி 5 வகைப்படும். குதலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. அதுக்கடுத்து செய்யுள்ள இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம அடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சோ குதலடி அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல 2 வேர்டு இருக்கும். சிந்தடி அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல 3 வேர்டு இருக்கும். அளவடி அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல 4 வேர்டு இருக்கும். நெடிலடி அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல 5 வேர்டு இருக்கும். களி நெடிலடி அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல 6 வேர்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம திருக்குறளை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்க. திருக்குறள் எல்லாமே 2 லைன்ல இருக்கும். அப்படிதானே? அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் லைன் இதுல எந்த வகை அடியில இருக்கும்? ஃபர்ஸ்ட் லைன்ல எத்தனை வேர்டு இருக்கும்? திருக்குறள் ஏதாச்சும் ஒரு திருக்குறள் எடுத்துக்கோங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் 4 இருக்கும். ஓகே, சூப்பர். அளவடி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சூப்பர், கரெக்ட் சார். திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் லைன் அளவடி. அத பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? அப்ப 2வது லைன்ல எத்தனை வேர்டு இருக்கும்? அப்பனா அது என்ன வகையான அடி? 3 சிந்தடி. சூப்பர். 3 வேர்டு இருக்கும். அது சிந்தடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் அடிங்கிறது இவ்வளவுதான். ஓகேவா? அப்ப எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அப்போ ஒரு திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் லைன் அளவடியில அமைஞ்சிருக்கும். செகண்ட் லைன் சிந்தடியில அமைஞ்சிருக்கும். ஓகேவா? அளவடின்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல 4 சீர்கள் இருக்கும். 2வது லைன்ல 3 சீர்கள் இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் அடி. சோ அதுக்கடுத்து கடைசியா யாப்பிலக்கணத்துல தொடை. தொடை பத்தி பார்க்க போறோம். சோ தொடை அப்படின்னா அதுக்கான மீனிங் தொடுத்தல் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஓகேவா? சோ தொடை அப்படின்னா அதுக்கான மீனிங் தொடுத்தல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, செய்யுள்ள தொடைனா என்ன அப்படின்னா
அப்படின்னா ஒரு செய்யுளை நம்ம படிக்கும் பொழுது அந்த ஓசை வந்து ஒரு ரைமிங்கா வரணும், அதுக்குடைய மீனிங்கும் நல்ல ஒரு நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு மீனிங்கும் கொடுக்கணும், அஸ் வெல் அஸ் அதே சமயம் அது படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு இன்பமாவும் இருக்கணும். சோ இதுக்காக சென்டென்ஸை வந்து நம்ம அமைக்கக்கூடிய மெத்தடை தான் தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம்னா இருக்கும் தெரியுமா? சோ அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ்ல இந்த தொடை வந்து 8 வகைப்படும். தமிழ்ல தொடை வந்து 8 வகைப்படும். ஃபர்ஸ்ட் தொடை அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து தொடுத்தல் அப்படிங்கறது அதுக்கான மீனிங். செய்யுள்ல ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் கொடுக்கறதுக்காக சீர்களுக்கு இடையிலையோ, அப்படியா சீர்களுக்கு இடையில அப்படின்னா வேர்ட்ஸுக்கு இடையிலையோ, அப்படி இல்லைன்னா அடிகளுக்கு இடையில, அடிகள் அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு இடையிலவோ ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவதுதான் தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இங்கிலீஷ்ல போம்ல வந்து ரைமிங் வேர்ட்ஸ் படிப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் லைனுடைய எண்டிங்லையும் செகண்ட் லைன் எண்டிங்லையும் சேமா வர்றதுக்காண்டி இப்ப வந்து நோ நோன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா சோ அந்த ரைமிங்கா அந்த வேர்டு வர்றதுக்காண்டி வாட்ச் கேட்ச்ன்னு சொல்லிட்டு ரைமிங் வேர்ட்ஸ் வந்து இருக்கும், அப்படிதானே? சோ அதுதான் இங்க தொடை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தமிழ்ல தொடை வந்து 8 வகைப்படும். அது எதெல்லாம் அப்படின்னா மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முதல், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. ஓகேவா? மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முதல், இரட்டை, அந்தாதி, செந்தொடைன்னு சொல்லிட்டு தொடை வந்து 8 வகைப்படும். ஓகேவா? தொடை வந்து 8 வகைப்படும். சோ இதுல மோனை அப்படின்னா முதல் எழுத்து எல்லாமே சேமா வருவத மோனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து சேமா வருவத மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதையுமே நீங்க இந்த ஆர்டர்லயே படிச்சுக்கோங்க. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முதல், இரட்டை, அந்தாதி, செந்தொடைன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்லயே படிச்சுக்கோங்க. சோ மோனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து எப்படி வருதுன்னா ஒன்று போல வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒச்சொச்சி தந்த பொருளையும் மச்சுபோல் ஒச்சினால் ஒச்சி கொழல். சோ இதுல ஓன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன்லயும் ஃபர்ஸ்ட் சீல ஃபர்ஸ்ட் எழுத்து ஓன்னு சொல்லி இருக்கு, செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு ஃபர்ஸ்ட் எழுத்து ஓன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்படி முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? முதல் எழுத்து ஒன்றி வருவதுதான் மோனை தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ மோனைக்கு அப்புறம் எதுகை. சோ எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதை எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதை எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா திறனல்ல தற்பிற செய்யணும் நோனொந்து அதனல்ல செய்யாமை நன்று. சோ இதுல ஃபர்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா திறனல்ல, செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு பாத்தீங்கன்னா அதனல்ல. சோ இதுல திறனல்ல அதனல்ல அந்த செகண்ட் எழுத்து எப்படி வருது ஒன்று போல வருது. இததான் எதுகை தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ மோனை தொடை அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்றி வருவத மோனை தொடைன்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுகை தொடை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவத எதுகை தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ தொடை அப்படின்னா தொடுத்தல் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். செய்யுள்ள ஓசை கொடுக்கறதுக்காகவோ, அப்படி இல்லை அப்படின்னா பொருள் இன்பம் கொடுக்கறதுக்காகவோ, சீர்களுக்கு இடையிலையோ, அப்படி இல்லை அப்படின்னா அடிகளுக்கு இடையிலையோ எழுத்துக்களோ அந்த ஓசையோ ஒன்றி வருவது மாதிரி அமைக்கக்கூடிய வகையை தான் தொடை இலக்கணம் அப்படின்னு சொல்லி தொடைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தொடை வந்து 8 வகைப்படும். மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முதல், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. ஓகேவா? மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முதல், இரட்டை, அந்தாதி, செந்தொடைன்னு சொல்லிட்டு 8 வகைப்படும். சோ மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதை எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இங்க வந்து நம்ம பார்த்தோமா மோனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், எதுகைக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுல இந்த மோனை கூடிய அந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிக்கும் செகண்ட் அடிக்கும் அந்த அடியில உள்ள அடி, அதாவது லைன்ல ஃபர்ஸ்ட் லைன்லயும் செகண்ட் லைன்லயும் ஃபர்ஸ்ட் போல வந்திருக்கு. இது வந்து அடிமோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல ஒரே அடியிலேயே அடுத்தடுத்த வேர்டு வந்து ஒன்று போல இருக்கும். ஓகேவா? இப்போ ஒச்சொச்சி அப்படிங்கிறது அடுத்து ஒச்சினால் அப்படிங்கிறது கீழே இருக்கா, அதே இது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை சீர்மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம அலிட்ரேஷன் படிப்போம் அப்படிதானே? சோ அலிட்ரேஷன் படிக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே கான்சோனன்ட் சவுண்ட்ஸ் ரிப்பீட்டடா வருது வந்து நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? சோ அதே மாதிரிதான் மோனையிலேயே 2 வகை இருக்கு, அடிமோனை, சீர்மோனை. அடிமோனை அப்படின்னா அடுத்த லைன், இப்போ ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் ஒண்ணு போல இருக்கா அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து, இதை வந்து அடிமோனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே இது ஒரே லைன்லயே அடுத்தடுத்த வேர்டு ஒண்ணு போல இருந்துச்சு அப்படின்னா அது சீர்மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் எதுகைக்கும். இப்ப எதுகையில திறனல்ல அதனல்லன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லைன்ல இருக்கு, அப்படிதானே? இதை வந்து அடி எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே இது இந்த அதனல்ல அப்படிங்கிறது செகண்ட் லைன்ல இருக்காம ஃபர்ஸ்ட் லைன்லயே திறனல்லுக்கு அடுத்த வேர்டா அதனல்லன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அது சீர் எதுகை சொல்லி சொல்லுவாங்க. ஏன்
அப்படின்னா ஒரே அடியில அடுத்தடுத்து அந்த செகண்ட் வேர்டு வந்து ஒன்றி வரும். ஓகேவா? இதுதான் சீர் எதுகைம்பாங்க. அடி எதுகை அப்படின்னா அடுத்தடுத்த லைன்ல இருக்கிறதுனால அது அடி எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு மோனை எதுகைன்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். இருந்தாலும் சீர்மோனை அடிமோனைங்கிறது சிம்பிள் தான். அடிமோனை அப்படின்னா அடுத்தடுத்த லைன்ல ஒன்றி வரும். சீர்மோனை அப்படின்னா சேம் லைன்லயே ஒன்றி வருவது சீர்மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து சோ மோனைனா ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்றி வரும், எதுகைனா ரெண்டாவது எழுத்து ஒன்றி வரும். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து இயைபுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? சோ இயைபுனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவதுதான் இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து எக்ஸாக்டா அந்த ரைமிங் வேர்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு அடிதோறும் இறுதி எழுத்து வந்து ஒன்றி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அசை வந்து ஒன்றி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேர்டே ரிப்பீட்டடா வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த சென்டென்ஸே இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணலாம்னா வரலாம். இதைதான் என்ன சொல்றாங்கன்னா இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியேடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். கொஞ்சும் கெஞ்சும். சோ கொஞ்சம் கெஞ்சும் சொல்லிட்டு இதுல வந்து அசைகள் வந்து என்ன பண்ணிருக்கு ஒன்று போல வந்திருக்கு. இதுதான் இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு அடியுடைய கடைசி பகுதியில இது வந்து அசை இந்த செய்யுள்ள அசை வந்து ஒன்றி வந்திருக்கு. ஒண்ணு அசை ஒன்றி வரலாம், இல்லைன்னா எழுத்து ஒன்றி வரலாம், இல்லாட்டி ஒரு வேர்டே சேமா வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சென்டென்ஸே ரிப்பீட்டடா வரலாம். ஓகேவா? இதுதான் இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல கொஞ்சம் வந்திருக்கு, செகண்ட் லைன்ல கெஞ்சும் வந்திருக்கு. சோ கொஞ்சம் கெஞ்சும் இதுதான் இந்த செய்யுள்ள உள்ள இயைபு தொடை. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து சோ மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இயைபு அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட கடைசி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி வருவது இயைபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்போஸ் இங்க கொஞ்சம் கெஞ்சும்ங்கப்போ கடைசி அசை வந்து ஒன்றி வந்திருக்கு. சில சமயங்கள்ல அந்த கடைசியா இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் என்ன பண்ணலாம்னா ஒன்றி வரலாம். ஓகேவா? இது வந்து இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்தாதி. நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்கிறது இந்த 4 வகை பத்தி மட்டும் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. சோ ரிமைனிங் 4 வந்து நீங்க என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அதுக்கு அடுத்து அந்தாதி தொடை. சோ அந்தாதி தொடைனா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அந்த அந்தாதியை ஸ்பிளிட் பண்ணாலே இருக்கு. அந்தம் பிளஸ் ஆதி, அந்தம் பிளஸ் ஆதி. சோ ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம் அப்படின்னா முடிவு. ஓகேவா? சோ ஆதி அப்படின்னா தொடக்கம், அந்தம் அப்படின்னா முடிவு. அதாவது ஒரு பாடலுக்குரிய இறுதி சீர் வந்து அடுத்த அடிக்குரிய முதல் சீரா வருவதுதான் அந்தாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பாடலுக்குரிய இறுதி சீர் வந்து அடுத்த அடியினுடைய முதல் சீரா வருவதுதான் அந்தாதின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு லைனுடைய இறுதி பகுதி அடுத்த லைனுடைய தொடக்க பகுதியா வருது. அதனாலதான் அது அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்தம் பிளஸ் ஆதி. அங்க அந்தம் ஆகுது. ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த வேர்டு வந்து அந்தத்துல வருது, முடிவுல வருது. செகண்ட் லைன்ல அது ஆதியில வருது, தொடக்கத்துல வந்து வருது. இதுதான் அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஒரு பாக்ஸ்ல ஒரு செய்யுள் கொடுத்திருக்கேன், அதை பாருங்களேன். படிக்க நினைத்து நினைத்து படித்த பின் மறந்து மறந்தும் படித்த பின் மறந்து. சோ இதுல படிக்க நினைத்துன்னு சொல்லிட்டு நினைத்து அப்படிங்கிற வேர்டு வந்து கடைசி வந்திருக்கு. செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா நினைத்து படித்த பின் மறந்து. செகண்ட் லைன்ல அந்த நினைத்து அப்படிங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்டா வந்த வேர்டு செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கு. அந்தத்துல வந்த வேர்டு ஆதில வந்திருக்கு. இததான் அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ தொடை அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து தொடுத்தல் அப்படிங்கிறது மீனிங். செய்யுள்ள ஓசைக்காகவும் பொருளுக்காகவும் சீர்கள் தோதோ அப்படி இல்லைன்னா அசைகள் தோதோ ஒரு ஒற்றுமை வர்ற மாதிரி ஏற்றப்படக்கூடிய ஒரு வகையை தான் தொடைன்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்ல தொடை வந்து 8 வகைப்படும். மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முதல், இதட்டை, அந்தாதி, செந்தொடை. ஓகேவா? சோ மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இயைபு அப்படின்னா இறுதி எழுத்து ஒவ்வொரு அடிக்கு இடையில இறுதி எழுத்தோ இறுதி அசையோ இறுதி சீரோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த அடியோ சேமா வருவது வந்து இயைபு தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடைசியா அந்தாதி தொடை. சோ அந்தாதி தொடை அப்படின்னா ஒரு லைன்ல கடைசி வேர்டா வரக்கூடியது அடுத்த லைனுக்குரிய முதல் வேர்டா வந்திருக்கும். இததான் அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடி தொடை. இந்த ரெண்டும் கிளியரா இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. அடி எத்தனை வகைப்படும்? அடி எத்தனை
5 வகைப்படும். அந்த 5 வகை எதுலாம்? குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி. சிந்தி என்ன சொல்லுவாங்க? 3 சீர்களை கொண்ட அடிய என்ன அடின்னு சொல்லுவாங்க? அளவடி, அளவடி, சிந்தடி சிந்தடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 3 சீர்களை கொண்டத சிந்தடின்னு சொல்லுவாங்க. புதலடி, சிந்தடி, அளவடி, களி நெடிலடி. புதலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. 2 3 2 3 4 5 6 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ சிந்தடி அப்படிங்கிறது 3 சீர்களை கொண்டது. 3 சீர்களை கொண்ட அடியதான் சிந்தடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தொடை வந்து எத்தனை வகைப்படும்? 8. 8 வகைப்படும். 8. அது என்ன வகைப்படலாம்? மோனை 8 வகைப்படும். எதுகை, எதுகை, எது? மோனை, எதுகை, இயைபு, இயைபு, தொடை, அளபடை, 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 முரண், அந்தாதி, 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 செந்தொடை. அந்தாதி, செந்தொடை. ஓகே. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முதன், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. ஓகேவா? மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முதன், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. ஓகே. ஒரு செய்யுள் கூடிய கடைசி சீர் அடுத்த ஒரு லைன் கூடிய கடைசி சீர் அடுத்த லைனின் முதல் சீரா வருவதை என்னன்னு சொல்லுவாங்க? அந்தாதி தொடை. ஓகே, சூப்பர். முதல் எழுத்து ஒன்றி வருவதை என்னன்னு சொல்லுவாங்க? மோனை. மோனை. இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதை என்ன சொல்லுவாங்க? எதுகை. எதுகை. ஓகே. ஒரு லைன் கூடிய கடைசி எழுத்தோ அசையோ சீரோ அப்படி இல்லைன்னா அடியோ அடுத்த லைனுக்கும் ஒற்றுமையா வருவதை என்னன்னு சொல்லுவாங்க? இயைபு தொடை. ஓகே, சூப்பர். இயைபு தொடைன்னு சொல்லுவாங்க. அப்போ யாப்பு இலக்கணம் 6 வகைப்படும். ஃபர்ஸ்ட் கவிதையை 2ஆ பிரிப்பாங்க. மரபு கவிதை, புது கவிதை. சோ மரபு கவிதை அப்படிங்கிறது இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்பட்ட கவிதையை மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க. புது கவிதை அப்படிங்கிறது இலக்கண கட்டுப்பாடு இல்லாம கருத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதப்பட்ட கவிதைகளை புது கவிதைகள்னு சொல்லுவாங்க. இந்த மரபு கவிதைகள் இயற்றுவதற்கு உதவக்கூடிய இலக்கணத்தை தான் யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாப்பு இலக்கணத்தின் உறுப்புகள் 6 உறுப்புகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுல எழுத்து யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில 3 வகைப்படும். குரில், நெடில், ஒற்று. அடுத்து அசை. அசைனா ஒரு எழுத்துக்கள் ஒன்றோ அல்லனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து அமைவதை அசைன்னு சொல்லி பார்த்தோம். அசை வந்து 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. நேரசைக்கு 4 கண்டிஷன் இருக்கு, நிறையசைக்கு 4 கண்டிஷன் இருக்கு. அது தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து சீர். சீர் அப்படின்னா ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து வருவதை சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சீர் தான் பாடலின் ஓசைக்கு அடிப்படை. இதை நோட் பண்ணிக்கோங்க. பாடலின் ஓசைக்கு அடிப்படை எது அப்படின்னா சீர். ஓகேவா? பாடலின் ஓசைக்கு அடிப்படை வந்து சீர். சீர் வந்து 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். ஓரசை சீர்ல 2 வகைகள் இருக்கு. ஈரசை சீர்ல 4 வகைகள் இருக்கு. மூவசை சீர்ல 8 வகை இருக்கு. நாலசை சீர்ல 16 வகைகள் வந்து இருக்கு. இதுல ஓரசை சீர்ல நேரசை, நிறையசைன்னு சொல்லிட்டு 2 வகை வந்து இருக்கு. ஈரசை சீருக்கான வேறு பெயர்கள் வந்து இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர். இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர். அதுக்கடுத்து நேரசை கூட உகதம் சேர்ந்துச்சுன்னா நேர்புன்னு சொல்லுவாங்க. நிறையசை கூட உகதம் சேர்ந்துச்சுன்னா நிறைவுன்னு சொல்லுவாங்க. இந்த நேர்பு, நிறைவு இந்த 2மே ஒரு வெண்பா கூடிய இறுதியில மட்டும்தான் என்ன பண்ணணும்னா அசையாக வந்து வரும். அதுக்கடுத்து ஓரசை சீர்ல நேர் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு நாள், நிறை அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு மலர், நேர்பு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு காசு, நிறைவு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பாடு பிறப்பு. ஓகேவா? சோ நிறைவுக்கான வாய்ப்பாடு என்னன்னு கேட்கலாம். சோ நிறைவுக்கான வாய்ப்பாடு பிறப்பு. இந்த நாளும் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நேர்னா நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. நம்ம எப்படி நேர் தேமா நிறைநேர் புளிமான்னு சொல்றோம், அதே மாதிரிதான். நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. ஓகேவா? சோ அதுக்கடுத்து ஈரசை சீர், அதுக்கான வகைகள். மூவசை சீர். மூவசை சீரை வந்து வெண் சீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தலை. தலை அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து கட்டு. இந்த தலையில ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து என்ன அப்படின்னா சீர்கள் வந்து ஒன்றியும் வரலாம், ஒன்றாமலும் வரலாம். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க.
நின்ற சீதின் ஈச்சசையும் வரும் சீதின் முதல் அசையும் பொருந்துதலை தான் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல அந்த 2 சீதுமே பொருந்தாமலையும் இருக்கும். அதையும் என்ன சொல்லுவாங்க, தலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தலை வந்து 7 வகைப்படும். ஓகேவா? அது எதெல்லாம் அப்படின்னா நேதொன்று அசையத்தலை, நிதையொன்று அசையத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. சோ தலைக்கு அப்புறம் அடி. சோ அடி அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சீர்கள் ஒரு லைன்ல இது சீர்கள் சேர்ந்து அமைவதை தான் அடி அப்படின்னு சொல்றோம். அடி வந்து 5 வகைப்படும். குதலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. சோ குதலடி அப்படின்னா 2 சீர்கள் இருக்கும், சிந்தடினா 3 சீர்கள் இருக்கும், அளவடினா 4 சீர்கள் இருக்கும், நெடிலடினா 5 சீர்கள் இருக்கும், களி நெடிலடி அப்படின்னா 6 சீர்கள் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட சீர்கள் வந்து இருக்கும். அடுத்து தொடை. சோ தொடை அப்படின்னா ஓசைக்காகவோ பொருளுக்காகவோ ஒற்றுமையா இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பை தான் தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தொடை வந்து 8 வகைப்படும். அது எதெல்லாம் அப்படின்னா மோனை, எதுகை, ஏபு, அளபடை, முதன், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. ஓகேவா? சோ மோனைனா முதல் எழுத்து ஒன்றிவதும், எதுகைனா 2வது எழுத்து ஒன்றிவதும், ஏபு அப்படின்னா கடைசி எழுத்தோ அசையோ சீரோ லைனோ சேமா வருவதுதான் ஏபுன்னு சொல்லுவோம். அந்தாதி அப்படின்னா அந்தம் பிளஸ் ஆதி. ஃபர்ஸ்ட் லைன் கூடிய அந்தம் செகண்ட் லைன் கூடிய ஆதியா வரும். ஃபர்ஸ்ட் லைனின் முடிவு பகுதி செகண்ட் லைனின் தொடக்க பகுதியா வரும். அததான் அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் 8th 9th எல்லாம் கலந்துருக்கும். நம்மளுக்கு 10th கொடுத்துருக்கிறது பா வகை பத்தி தான் 10th கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ இது ஃபுல்லாவே 10th இருக்கும். சோ பா வகை இதுவும் யாப்பிலக்கணத்தோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி தான். ஓகேவா? சோ இன்னைக்கு அடுத்து வந்து நம்ம பா வகைனா என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஓகேவா? சோ பா வகை அப்படின்னா பாடலை வந்து பா அப்படின்னா பாடல் செய்யுள் அப்படிங்கிறது மீனிங். சோ வகை அப்படின்னா நமக்கு தெரியும் டைப்ஸ் சொல்லுவோம்ல. சோ அது ஒரு செய்யுள்ல எந்த வகையில வந்து ஏற்றிருக்காங்க ஒரு பாடலை. இப்ப நம்ம தமிழ்ல நம்ம சினிமா சாங் வந்து சொல்றோம்ல, மெலடி சாங்கா இருக்கு, மெலடி சாங் சொல்றோம்ல, என்ன டைப்ல இருக்குன்னு சொல்லி மெலடி சாங்கா இருக்கு, சேட் சாங்கா இருக்கு சொல்லிட்டு, குத்து சாங் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் வந்து இருக்குல்ல. சோ அதே மாதிரிதான் பா வகை அப்படிங்கிறது அந்த பாடல் என்ன வகையான இசை அப்படிங்கறதுதான் பா வகைன்னு சொல்லுவாங்க. இந்த பா வகை தமிழ்ல 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓகேவா? சோ பா வகை வந்து 4 வகைகள் வந்து இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. சோ இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம இந்த மெலடி சாங் கேட்கும், சேட் சாங் கேட்கும், குத்து சாங் கேட்கும் சொல்லிட்டு சாங்ஸ்ல நம்ம நிறைய டைப்ஸ் வந்து சொல்றோம்ல. சோ அதே மாதிரிதான் பா வகை அப்படிங்கிறது ஒரு பாடல் ஒரு செய்யுள் என்ன வகையான ஓசையில இருக்கு அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா பா வகை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பா வகை வந்து 4 வகைகள் வந்து இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா சொல்லிட்டு 4 வகைகள் வந்து இருக்கு. ஓகேவா? சோ வெண்பா இந்த 4 வகையான பா வகைகளுக்குமே 4 வகையான ஓசைகள் வந்து இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா. ஓகேவா? அது வந்து தெளிவா படிச்சுக்கோங்க. சோ வெண்பா அப்படின்னா அதுக்கான ஓசையை வந்து செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்பா அப்படின்னா அதுக்கான ஓசைய செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெண்பானா அதுக்கான ஓசைய செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெண்பா வந்து மோஸ்ட்லி எந்த வகையான பாடல்கள்ல இருக்கும், அப்படி எந்த வகையான செய்யுள்ல அந்த வெண்பா வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதம் சம்பந்தமான நூல்கள் இருக்கும்ல, அதம் சம்பந்தமான நூல்கள்ல வெண்பா வகையான பாவகைகள் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா திருக்குறள், நாலடியார் இந்த 2மே அதம் சார்ந்த நூல்கள் அப்படித்தானே. இதுல உள்ள பாடல் எல்லாத்தையுமே என்ன வகையான பா வகையில எழுதியிருப்பாங்க அப்படின்னா வெண்பா பா வகையில தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? திருக்குறள் அண்ட் நாலடியார் இதுல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே வெண்பா வகை பாடல்கள். ஓகேவா? திருக்குறள், நாலடியார் இதுல உள்ள பாடல்கள் வந்து வெண்பா வகை பாடல்கள். வெண்பா வகை அப்படின்னா அதற்கான ஓசையை வந்து செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. வெண்பா அப்படின்னா அதுக்கான ஓசை வந்து செப்பல் ஓசை. வெண்பாக்குடைய ஓசை வந்து செப்பல் ஓசை. இந்த வெண்பா மோஸ்ட்லி எந்த வகையான பாடல்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதன் சார்ந்த நூல்கள், அதன் நூல்கள்ல ஃபுல்லாவே வெண்பா தான் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, நம்மளுக்கு இது கேட்கலாம். அதன் நூல்கள்ல எந்த வகையான பாவகை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? அதன் நூல்கள்ல வந்து வெண்பா தான் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. வெண்பா பாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா அதன் நூல்கள்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து திருக்குறள், நாலடியார். ஓகேவா? சோ வெண்பாக்கான ஓசை வந்து செப்பல் ஓசை. அடுத்து ஆசிரியப்பா. ஆசிரியப்பாக்கு இன்னொரு நேம் வந்து என்ன அப்படின்னா அகவற்பா. ஆசிரியப்பாக்கு இன்னொரு நேம் வந்து அகவற்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியப்பாக்கு இன்னொரு நேம் வந்து அகவற்பா. இதுக்கான ஓசை வந்து என்ன அப்படின்னா அகவல் ஓசை. அந்த ஃபர்ஸ்ட் எல்லா எழுத்துமே ஒன்று போல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிறோம் சொன்னேன். ஆசிரியப்பாக்கு இன்னொரு நேம் வந்து அகவற்பா.
ஆசிரியப்பாக்கான ஓசை வந்து அகவல் ஓசை. ஓகேவா? சோ இந்த ஆசிரியப்பா வந்து என்ன வகையான இலக்கியங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சங்க இலக்கியங்கள்ல மேக்சிமம் ஆசிரியப்பாவை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சங்க இலக்கியங்கள்ல ஆசிரியப்பா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதைகள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை. சோ இது எல்லாமே சங்ககால இலக்கியங்கள். சோ இந்த சங்ககால இலக்கியங்கள்ல ஆசிரியப்பா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆசிரியப்பாக்கான ஓசை வந்து அகவல் ஓசை. ஆசிரியப்பாக்கான இன்னொரு நேம் வந்து அகவல்பா. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த ஆசிரியப்பா அப்படின்னா அதுக்கான கவிதை எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படி இலக்கண கட்டுக்கோப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். அதே சமயம் கவிதை வெளியீட்டுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஓகேவா? இலக்கண முறைப்படி எழுதுவதுதான் நம்ம யாப்பிலக்கணம் சொல்லி பார்த்தோம். செய்யுள்ள இலக்கண முறைப்படி அந்த கவிதையை இயற்றுவது தான் யாப்பிலக்கணம் சொல்லி பார்த்தோம். ஆசிரியர் பா வகையில நம்ம ஒரு செய்யுள் இயற்றினோம் அப்படின்னா அந்த ஆசிரியர் பாக்கு வந்து அதிகப்படியான இலக்கண கட்டுக்கோப்புகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இலக்கண கட்டுக்கோப்பு வந்து ஒரு கம்மியா தான் இருக்கும். அதே சமயம் ஒரு செய்யுள வந்து ஈஸியா எழுதி வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது என்ன வகையான பாவகைக்கு? ஆசிரியர் பாவகைக்கு. ஓகேவா? பாவகை 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பாக்கான ஓசை வந்து செப்பல் ஓசை. வெண்பா எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா அதன் நூல்கள்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து திருக்குறளும் நாலடியாரும். ஓகேவா? அதுக்கடுத்து 2வது ஆசிரியப்பா. ஆசிரியப்பாக்கான இன்னொரு நேம் வந்து அகவல்பா. ஆசிரியப்பாக்கான ஓசை வந்து அகவல் ஓசை. இது எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள்ல ஆசிரியப்பா வகையான செய்யுள்கள் தான் இயற்றிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதைகள். ஓகேவா? ஆசிரியப்பா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இலக்கண கட்டுக்கோப்பு வந்து அங்க கம்மியா இருக்கும். அதே சமயம் ஒரு கவிதை வெளியீட்டுக்கு வந்து அது ஈஸியா வந்து இருக்கும். ஓகேவா? ஆசிரியப்பா அப்படின்னா அப்படி இலக்கண கட்டுக்கோப்பு வந்து கம்மியா இருக்கும். கவிதை வெளியீட்டுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். இதுதான் ஆசிரியப்பா. அதுக்கடுத்து 3வது வந்து கலிப்பா. ஓகேவா? 3வது வந்து கலிப்பா. வெண்பாக்கான ஓசை என்ன? வெண்பாக்கான ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பாக்குடைய ஓசை அகவல் ஓசை. ஆசிரியப்பாக்கான இன்னொரு நேம் அகவற்பா. சூப்பர். அதன் நூல்கள்ல என்ன வகையான பாவகை யூஸ் பண்ணிருப்பாங்க? அதன் நூல்கள்ல வெண்பா. சூப்பர். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? திருக்குறள், நாலடியார். திருக்குறள், நாலடியார். சூப்பர். சங்க இலக்கியங்கள்ல என்ன வகையான பாவகை யூஸ் பண்ணிருப்பாங்க? ஆசிரியப்பா. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சூப்பர். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதைகள். ஓகேவா? சோ 4 வகையான பாவகை. அதுல வெண்பா பார்த்தாச்சு, ஆசிரியப்பா பார்த்தாச்சு. சோ அதுக்கடுத்து கலிப்பா. சோ கலிப்பா அப்படின்னா அதுக்கான ஓசையை வந்து துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கலிப்பா அதுக்கான ஓசை வந்து துள்ளல் ஓசை. கலித்தொகை வந்து கலிப்பாவால் வந்து ஆனது. ஓகேவா? சோ கலித்தொகை அப்படிங்கிற நூல் வந்து கலிப்பாவால் ஆனது. சோ கலிப்பானா என்ன அப்படின்னா துள்ளல் ஓசை, துள்ளி துள்ளி வரும். அதாவது ஒரு செய்யுள்ள வந்து ஓசை நார்மலா வந்துட்டே இருக்கும். திடீர்னு உயர்ந்து வரும், திடீர்னு தாழ்ந்து வரும். சோ இப்படி ஒரே லைனா இருக்காம மேலையும் கீழேயுமா என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஓசை ஏறி இறங்கி வரும். ஓகேவா? அததான் என்ன சொல்றாங்கன்னா துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கலிப்பாக்கான ஓசை வந்து துள்ளல் ஓசை. அதுக்கு எக்ஸாம்பிள் நூல் வந்து எது அப்படின்னா கலித்தொகை. கலிப்பானா என்ன அப்படின்னா செய்யுள்களுக்கு இடையே ஓசை வந்து உயர்ந்து தாழ்ந்து உயர்ந்து வரும். ஓகேவா? அதுதான் துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ கலிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இது மறந்துட்டு அப்படின்னா நான் ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்றேன். அதை வந்து உங்களுக்கு வேணா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? துள்ளிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா துள்ளி விளாண்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு கலிப்பா இருக்கும், சோர்வா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ துள்ளல், கலிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கலிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்ட சொன்னேன். சப்போஸ் மறந்துட்டு அப்படின்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. துள்ளிக்கிட்டே இருந்தா ரொம்ப கலிப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கலிப்பானா துள்ளல் ஓசை. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கலிப்பானா கலித்தொகையில் வந்து கலிப்பாவால் இயற்றப்பட்டது. செயல்களுக்கு இடையே என்ன ஆகும் அப்படின்னா ஓசை வந்து உயர்ந்து வருவதுதான்
துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வஞ்சிப்பா. சோ வஞ்சிப்பா அப்படின்னா அதுக்கான ஓசை வந்து தூங்கல் ஓசை. வஞ்சிப்பா அப்படின்னா அதுக்கான ஓசை வந்து தூங்கல் ஓசை. சோ தூங்கல் ஓசைனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எந்த ஒரு உயர்வும் தாழ்வும் இல்லாம ஸ்டார்டிங்ல ஒரு ஓசை, ஒரு செய்யுள்ள ஸ்டார்டிங்ல அந்த ஓசை சவுண்ட் எப்படி இருந்துச்சோ கடைசி வரைக்கும் சேமா அந்த லைன் அப்படியே சீரா போகும். அததான் தூங்கல் ஓசைன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலயும் உயர்ந்தும் போகாது தாழ்ந்தும் போகாது, அப்படி லைன் நேரா போயிட்டே இருக்கும். அதுதான் தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை. இதுக்கும் ஒரு ஹிண்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தூங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சோ தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா வஞ்சிப்பாங்க, திட்டுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை, கலிப்பானா துள்ளல் ஓசை, ஆசிரியப்பானா அகவல் ஓசை, ஆன் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை. வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை. ஓகேவா? சோ வெண்பானா செப்பல் ஓசை, ஆசிரியப்பானா அகவல் ஓசை, கலிப்பானா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. ஓகேவா? கலிப்பாவால் இயற்றப்பட்ட ஒரு நூல் வந்து எது அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகை கலிப்பா துள்ளல் ஓசை அப்படின்னா செய்யுளுக்கிடையில ஓசை வந்து உயர்ந்து துள்ளல் ஓசைன்னு சொல்லுவாங்க. தூங்கல் ஓசை அப்படின்னா அந்த ஓசை வந்து எங்கேயும் உயராம தாழாம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கிறது துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் 4 வகையான பாவகை. ஓகேவா? சோ பாவகை 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓகேவா? சோ அதுக்கடுத்து நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்குது இந்த வெண்பா இருக்கா, வெண்பா கூடிய வகை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆசிரியப்பா கூடிய வகை வந்து கொடுத்துருக்காங்க. சோ அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ வெண்பா வகை வந்து ஒரு 5 வகையான வகை வந்து இருக்கு. வெண்பா ஃபர்ஸ்ட் பா வகைன்னா ஒரு 4 வகை பார்த்தோம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. சோ இதுல இந்த வெண்பா கூடிய வகை வந்து ஒரு 5 வகை இருக்கு. அது எதெல்லாம் அப்படின்னா குதல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குவடை வெண்பா. ஓகேவா? அதுக்கான மீனிங் என்னன்னா கொடுக்கல, அந்த 5 வகை மட்டும் கொடுத்துருக்காங்க. சோ அதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. குதல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குவடை வெண்பா சொல்லிட்டு வெண்பாக்கான வகைகள் வந்து ஒரு 5 வகை வந்து இருக்கு. இதுல குதல் வெண்பா இருக்குல்ல, சோ குதல் வெண்பாக்கு எடுத்துக்காட்டு வந்து திருக்குறள். ஓகேவா? சோ குதல் வெண்பாக்கு எடுத்துக்காட்டு வந்து திருக்குறள் தான் குதல் வெண்பாக்கான எடுத்துக்காட்டு. சோ ஃபர்ஸ்ட் அடி வந்து 4 சீர்ல வந்து இருக்கும். நீங்க ஃபர்ஸ்டே ஆன்சர் சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு 4 சீர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அளவடி இல்லைன்னா நேரடின்னு சொல்லுவாங்க. அதே 2வது அடியை வந்து என்ன சொல்லுவாங்க, 3 சீர் இருக்கும், அதை வந்து சிந்தடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல முதலடி 2ஆம் அடின்னு சொல்லி போட்டிருக்கிறது வந்து திருக்குறள் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? திருக்குறள் கூடிய முதலடியில 4 சீர்கள் இருக்கும். அதனாலதான் அதை வந்து அளவடின்னு சொல்றாங்க. அளவடிக்கான இன்னொரு நேம் வந்து நேரடி. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4 சீர்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை அளவடின்னு சொல்லுவோம். அளவடிக்கான இன்னொரு நேம் வந்து நேரடி. ஓகேவா? ஈரிசை சீருக்கான வேறு பெயர்கள் என்ன? ஈரிசை சீருக்கான சூப்பர். இயற்சீர், ஆசிரிய, உரிச்சீர். ஓகே. மூவகை சீருக்கான வேறு பெயர்கள்? வெண்சீர். சூப்பர், வெண்சீர். நேரடின்னு எதை சொல்லுவாங்க? அளவடி. ஓகே, சூப்பர். ஓகே. சோ பாவகை 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதுல வெண்பா வகையில 5 வகை இருக்கு. குதல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குவடை வெண்பா. குதல் வெண்பாக்கு எக்ஸாம்பிள் வந்து திருக்குறள். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், வெண்பா வகை பாடலுக்கு எடுத்துக்காட்டு திருக்குறள், நாலடியான்னு பார்த்தோம். அந்த வெண்பாலேயே 5 வகை இருக்குல்ல, சோ அதுல குதல் வெண்பாக்கு எக்ஸாம்பிள் வந்து திருக்குறள். சோ அதுக்கடுத்து ஆசிரியப்பா வகைகள். ஆசிரியப்பால வந்து 4 வகை வந்து இருக்கு. அது எதெல்லாம் அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா, இணைகுதல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறை மண்டல ஆசிரியப்பா. அந்த வகை வந்து படிச்சுக்கோங்க. ஆசிரியப்பா வகை வந்து 4 வகை வந்து இருக்கு. நேரிசை ஆசிரியப்பா, இணைகுதல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறை மண்டல ஆசிரியப்பா. இது வந்து ஆசிரியப்பாக்கான வகைகள். ஓகேவா? சோ இதுதான் 10th உள்ள அந்த பாவகை. சோ அது போக வெண்பாக்கும் ஆசிரியப்பாக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சியேஷன் ஒரு டேபிள்ல கொடுத்திருப்பாங்க. சோ அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சோ வெண்பா வந்து செப்பல் ஓசை பெற்று வரும். ஆசிரியப்பா கூடிய ஓசை வந்து அகவல் ஓசை. ஆசிரியப்பாக்கான இன்னொரு நேம் வந்து அகவல்பா. ஓகேவா? அடுத்து வெண்பா கூடிய சீர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈச்செடி வந்து முச்சீராக இருக்கும், ஏனைய அடிகள் வந்து நாசீராக இருக்கும். ஓகேவா? வெண்சீரும் இயற்சீர் மட்டும்தான் பயின்று வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். திருக்குறள் ஆகட்டும், நாலடியார் ஆகட்டும், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது திருக்குறள் அப்படித்தானே. அதுல செகண்ட் லைன், அதாவது லாஸ்ட் லைன், ஈச்செடி அப்படின்னா லாஸ்ட் லைன்ல எத்தனை வேர்ட்ஸ் வந்து இருக்கும் திருக்குறள்ல? செகண்ட் எத்தனை சீர் இருக்கும்? 3 சீர் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க.
3 சீர் இருக்கும். கரெக்ட். ஈச்செடி வந்து முச்சீராக இருக்கும். ஓகேவா? ஏனைய அடிகள் வந்து நாசீராக இருக்கும். திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா 4 லைன் வச்சு ஒவ்வொரு பாடலும் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 லைன் வந்து 4 சீர்கள் இருக்கும். கடைசி ஒரு லைன் வந்து முச்சீரா வந்து இருக்கும். அதே மாதிரிதான் திருக்குறள்ல செகண்ட் லைன் வந்து முச்சீராக இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நாச்சீராக இருக்கும். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. வெண்பாவால இயற்றப்பட்ட செயல்கள் எல்லாமே ஈச்செடி வந்து முச்சீராகவும் ஏனைய அடிகள் வந்து நாச்சீராகவும் இருக்கும். அதுக்கடுத்து இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் அதுல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா ஈரசு சீர் வந்து மிகுதியாக வரும், காய்ச்சல் வந்து குறைவாக வரும். ஓகேவா? ஆசிரியர் பால வந்து ஈரசு சீர் வந்து மிகுதியாக வரும், காய்ச்சல் வந்து குறைவாக வரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தலை பார்த்தோம் அப்படின்னா வெண்பால தலை வந்து எத்தனை வகைப்படும்? தலை சூப்பர், 7 வகைப்படும். சோ வெண்பால தலை வந்து என்னென்ன தலைகள் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா இயற்சீர் வெண்கலையும் வெண்சீர் வெண்கலையும் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஆசிரியர் பால வந்து ஆசிரியர் தலை வந்து மிகுதியாக வரும், வெண்தலை கலித்தலை இவை இரண்டும் விரும்பி வரும், இவை ரெண்டும் கலந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மைக் யாரும் ஆன் பண்ணிருக்கீங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அதுக்கடுத்து அடி. அடி வந்து வெண்பாவை பொறுத்தவரை 2 அடி முதல் 12 அடி வரை என்ன பண்ணோம் அப்படின்னா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 2 அடிக்கு எக்ஸாம்பிள் திருக்குறள். திருக்குறள்ல 2 அடியில இருந்து 12 அடி வரைக்கும் அந்த வெண்பாவால் இயற்றப்பட்ட பாடல்கள் வந்து வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 2 அடி வச்சும் வெண்பால பாடல் வகைகள் இருக்கு, 12 அடி வச்சும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல கலிவெண்பா மட்டும் 13 லைன் வந்து இருக்கும். கலிவெண்பால மட்டும் 13 லைன் வந்து இருக்கும். வெண்பா கூடிய அடி வகை வந்து 2 அடி முதல் 12 அடி வரைக்கும் பெற்று வரலாம். இதுல கலிவெண்பா மட்டும் 13 அடிகளை பெற்று வரும். அதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகேவா? கலிவெண்பா மட்டும் 13 அடிகளை பெற்று வரும். ஓகேவா? அதுக்கடுத்து ஆசிரியப்பா பார்த்தோம் அப்படின்னா 3 அடி முதல் எத்தனை அடினாலும் வரலாம். அது வந்து அந்த ஆத்தலுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. ஓகேவா? ஆசிரியப்பால 3 அடி முதல் எத்தனை அடினாலும் பெற்று வரலாம். அத அந்த ஆத்தலுடைய மைண்ட் செட்டை பொறுத்து. அடுத்து வெண்பால அந்த முடிப்பு வந்து எப்படி இருக்கும், கடைசியா எப்படி முடிப்பாங்க அப்படின்னா ஈச்சு சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு இந்த வாய்ப்பாடுல எதையாச்சும் பெற்று முடியும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஈச்சு சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு இதுல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடை பெற்று முடியும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து திருக்குறள். சோ திருக்குறள்ல கடைசி இந்த குறள் பிறர் நாண தக்கது தான் நானா நாயின் அறம் நாண தக்க துடைத்து. சோ இந்த திருக்குறள்ல கடைசி சீர் வந்து துடைத்து சொல்லி இருக்கா. இந்த துடைத்துக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா பிறப்பு. ஓகேவா? சோ துடைத்து அப்படிங்கறதுக்கான வாய்ப்பாடு வந்து பிறப்பு. சோ தூ அப்படிங்கிறது குதில் எழுத்து, டை அப்படிங்கிறது நெடில் எழுத்து, சோ இத்து அப்படிங்கிறது ஒற்றெழுத்து. சோ 2 குதில் ஒரு ஒற்று. சோ அது வந்து அது நிறையசை. அடுத்து தூ. சோ தூ அப்படிங்கிறது ஒரு உகரம். சோ நிறை கூட ஒரு உகரம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது நிறைவுன்னு சொல்லுவோம். நிறைவுக்கான வாய்ப்பாடு வந்து பிறப்பு. ஓகேவா? சோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து திருக்குறள். சோ திருக்குறள் அப்படிங்கிறது வெண்பாவால் வெண்பாக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து திருக்குறள் வந்து சொல்லலாம். வெண்பாக்கு அந்த முடிப்பு வந்து என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, ஈச்சு சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு இந்த 4ல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடை பெற்று முடியும். இந்த குறள்ல பாத்தீங்க அப்படின்னா இது திருக்குறள். கடைசி அந்த சீர் வந்து பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாடை பெற்று வந்து முடியுது. சோ அதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் பால என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கடைசி முடிகிறது வந்து ஏகாதத்தில் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கே சேன்னு சொல்லிட்டு இருக்குமா ஏகாதம். ஏகாதத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிரியர் பா வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேபிள் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. வெண்பாக்கான ஓசை வந்து செப்பல் ஓசை, ஆசிரியப்பாக்கான ஓசை வந்து அகவல் ஓசை, ஆசிரியப்பாக்கு இன்னொரு நேம் வந்து அகவல்பா. வெண்பால வந்து ஈச்செடி வந்து முச்சீராகவும் ஏனைய அடிகள் வந்து நாசீராகவும் வரும். இது படிக்கிறதுக்கு திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் வெண்பால வந்து வரும் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் பால ஈரசு சீர் வந்து மிகுதியாக வரும், காய்ச்சீர் வந்து குறைவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெண்பால இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீர்ல பாருங்களேன், சீர்ல இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கோமா. தலை வந்து அப்படியே இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அந்த வெண்டலை மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்கிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ணி படிங்க, ஈஸியா இருக்கும். ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தலை மிகுதியாக வரும். ஆசிரியர் தலை என்ன பண்ணும், மிகுதியாக வரும்.
கலித்தொகை வந்து கலித்தொகையும் வெண்டலையும் விரைவி வரும். அதுக்கடுத்து அடி பார்த்தோம் அப்படின்னா 2 அடி முதல் 12 அடி வரைக்கும் வரும். கலிவெண்பா மட்டும் 13 அடிக்கு மேற்பட்டு வரும். 13 அடிக்கு 13 அடியை விட அதிகமாவே வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆசிரியப்பா பாத்தீங்க அப்படின்னா 3 அடி முதல் எழுதக்கூடிய மனநிலையை பொறுத்து எத்தனை அடினாலும் இருக்கலாம். அடுத்து முடிப்பு வந்து வெண்பாவை பொறுத்தவரை நாள் மலர் காசு பிறப்பு இதுல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடை பெற்று முடியும். ஆசிரியப்பா வந்து ஏகாதத்துல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இது கிளியரா இருக்கா? வெண்பா ஆசிரியப்பா கூடிய டிஃபரன்சியேஷன். மேடம் சொல்லுங்க சார். மேடம் கொஞ்சம் ஸ்லோவா போனா நல்லா இருக்கும் மேம். ஏன்னா ரொம்ப பல்கியா வர்றது, ஆனா எங்களால ஃபாலோ பண்ண முடியல மேம். கொஞ்சம் ஸ்லோவா போனீங்களா? ஆமா மேடம். ஓகே சார். ஓகே ஓகே சார். இது வரைக்கும் கிளியரா இருக்காது டவுட் இருக்கா சார்? ஸ்லோவா போறேன். எதுவும் டவுட் இருக்கா இதுல? எதுவும் இல்ல மேடம், இல்ல இத ஃபாலோ பண்ணிடுறேன் மேம். நீங்க அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. துள்ளலோசை வந்து என்ன வகையான பாவகைக்கு உரியது? துள்ளலோசை கலிப்பா. சூப்பர். தூங்கலோசை ஓகே வஞ்சிப்பா. சூப்பர். துள்ளலோசையால இயற்றப்பட்ட ஒரு நூல் சொல்லுங்களேன். துள்ளலோசை கலித்தொகை. சூப்பர். கலித்தொகை. செப்பலோசை எந்த பாவகைக்குரியது? செப்பலோசை வெண்பா. சூப்பர். சிலப்பதிகாரம் மணிமேகலை இவற்றில் வந்து இருக்கக்கூடிய பாவகை என்ன வகையான பாவகை? ஆசிரியப்பா. சூப்பர். அகவல்பான்னு எதை சொல்லுவாங்க? ஆசிரியப்பா. சூப்பர். ஆசிரியப்பா கூடிய ஓசை? சூப்பர். அகவலோசை. வெண்பால வந்து எத்தனை வகைகள் இருக்கு? 5 வகைகள். 5 வகை. ஓகே. எதெல்லாம் சொல்றீங்களா? ஞாபகம் வைக்க குரல் வெண்பா, பச்சடை வெண்பா, இன்னிசை வெண்பா, பச்சடை வெண்பா. சூப்பர். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்குவடை வெண்பா. ஓகே. குரல் வெண்பாக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? ஏதாச்சும் ஒரு நூல்? திருக்குறள். சூப்பர். திருக்குறள். ஓகே சூப்பர். ஆசிரியப்பால எத்தனை வகைகள் இருக்கு? 4 வகை இருக்கு மேம். 4 வகை. எதுலாம்? நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மணி ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா. சூப்பர் மேம். நேரிசை ஆசிரியப்பா, இணைகுரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமதி மண்டில ஆசிரியப்பா. ஓகேவா? இது வந்து ஆசிரியப்பாக்கான வகைகள். ஓகே சூப்பர். ஓகே. வெண்பால அந்த கடைசி முடிப்பு வந்து ஒரு 4 வாய்ப்பாடு சொன்னேன். அந்த வாய்ப்பாடுல முடியும்னு சொல்லி சொன்னேன். அது எதெல்லாம்? வெண்பால கடைசி அந்த சூப்பர். நாள் மலர் காசு பிறப்பு. ஓகே. ஏகாலத்துல முடியக்கூடிய பாவகை எது? ஏகாலத்துல சூப்பர். ஆசிரியப்பா. சூப்பர். ஆசிரியப்பால வரக்கூடிய தலை என்ன தலை? ஞாபகம் வரைக்கும் சொல்லுங்க. ஆசிரியர் தலை. இன்னொன்னு அது ஆசிரியர் தலை மிகுதியா வரும். இன்னும் 2 எண்ணம். வெண்டலை கலித்தலை வெண்டலை கலித்தலை விரை வரும். அதே வெண்பால என்ன வகையான தலை வரும்? இயற்சீர் வெண்டலை வெண்சீர் சூப்பர். இயற்சீர் வெண்டலை வெண்சீர். சூப்பர். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை வந்து வரும். ஓகே. சோ அதுக்கடுத்து இங்க நம்ம இது ஆல்ரெடி பார்த்ததுதான். அந்த யாப்போசை வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செப்பலோசை அப்படிங்கிறது 2 பேரு பேசுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். 2 பேரு உரையாடுவது மாதிரி இருக்கக்கூடிய ஓசை தான் செப்பலோசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ செப்பலோசை அப்படின்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பலோசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அகவலோசை. அகவலோசை அப்படின்னா
ஒருவர் வந்து பேசுவது போன்ற அப்படி இல்லைன்னா சொற்பொழிவாற்றுவது போன்று இருக்கும். ஓகேவா? ஒருவர் பேசுவது போன்ற ஒரு சொற்பொழிவாற்றுவது போல இருக்கிறது தான் அகவலோசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து துள்ளலோசை. துள்ளலோசை அப்படிங்கிறது ஒரு கன்று குட்டி எப்படி துள்ளி துள்ளி போகுமோ அது மாதிரி சீர்தோறும் ஓசை உயர்ந்து வருவது தான் துள்ளலோசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூங்கலோசை அப்படிங்கிறது எந்த ஒரு துள்ளலும் இல்லாம அப்படியே சேமா ஒரே ஸ்மூத்தா போறதுதான் தூங்கலோசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ செப்பலோசை அப்படிங்கிறது உரையாடுவது போல இருக்கும். அகவலோசை அப்படிங்கிறது சொற்பொழிவாற்றுவது போல இருக்கும். துள்ளலோசை அப்படிங்கிறது கன்றுக்குட்டி துள்ளுவது போல இருக்கும். தூங்கலோசை அப்படிங்கிறது எந்த ஒரு உயர்வும் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஓகேவா? அதுதான் தூங்கலோசை அப்படிங்கிறது. சோ செப்பலோசைனா ரெண்டு பேரும் உரையாடுவதல். செப்பல் அப்படின்னா ரெண்டு செருப்பு இருக்கும்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ரெண்டு பேர் ஒரு கான்வர்சேஷன்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொன்னேன். அடுத்து அகவலோசை. சோ அகவலோசைன்னு சொல்லும் பொழுது ஆசிரியப்பா. சோ ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? சொற்பொழிவாச்சுவாங்க. ஓகேவா? அவங்க வந்து பேசுவாங்க, நம்ம கேட்போம். அப்படித்தானே? ஒருத்தவங்க பேசுவாங்க, ஒருத்தவங்க சொற்பொழிவாச்சுவாங்க. அப்ப சொற்பொழிவாச்சுவது போல இருக்கிறத அகவலோசை சொல்றாங்க. செப்பலோசை டூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டூ அப்படின்னா ரெண்டு பேர் வந்து உரையாடுவது போல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொன்னேன். செப்பலோசைனா இதுல உரையாடுவது போல இருக்கும். அகவலோசை அப்படிங்கிறது ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற இருக்கும் சொல்றாங்க. துள்ளலோசை அப்படிங்கிறது கன்றுக்குட்டி சொல்வது போல இருக்கும். தூங்கலோசை அப்படிங்கிறது சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, அதாவது ஸ்மூத்தா வரக்கூடிய ஓசையை தான் தூங்கலோசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல 2 திருக்குறள் வந்து கொடுத்திருப்பேன். சோ இது வந்து என்ன அப்படின்னா அலகிடுதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அலகிடுதல்னா என்ன அப்படின்னா சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ப வாய்ப்பாடு காணுதல் தான் அலகிடுதல் சொல்லுவாங்க. சீரை பிரித்து, அதாவது சீர் அப்படின்னா வேர்டு. ஓகேவா? ஒரு வேர்டை பிரிச்சு அந்த வேர்டை எப்படி பிரிப்போம் அப்படின்னா அசையா பிரிப்போம். ஓகேவா? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு பார்த்தோமா? அப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டை வந்து அசையா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அசையா ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த அசைக்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்ப்பாங்க. அது என்ன அசைக்கான வாய்ப்பாடுன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம். நேரசைனா நாள், நிறையசைனா மலர், நேர்புன்னா காசு, நிறைவுனா பிறப்புன்னு சொன்னோமா? இந்த நாள், மலர், காசு, பிறப்பு இதுதான் வாய்ப்பாடு. ஓகேவா? அதுக்கடுத்து நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம் சொன்னோமா? இதுதான் தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம் இதுதான் வாய்ப்பாடு. ஓகேவா? சோ அதுக்கடுத்து தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய், தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி இதுதான் வாய்ப்பாடு. ஓகேவா? சோ அதுக்கான அசை தான் இப்ப நேர்னா தேமாங்காய், நிறை நேர்னா புளிமாங்காய். ஓகேவா? இந்த அசைக்கான வாய்ப்பாடு இது. சோ அலகிடுதல் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டை அசையா ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த அசைக்கான வாய்ப்பாடு என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் அலகிடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து திருக்குறள் வந்து பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா திருக்குறள்ல வந்து இயற்சீரும் வெண்சீர் மட்டும்தான் வரும், பிற சீர்கள் வந்து வராது. நம்ம ஆல்ரெடி வெண்பாலையே பார்த்தோம். இயற்சீரும் வெண்சீர் மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். அதேதான் வெண்பாக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் திருக்குறள். இதுல வந்து இயற்சீரும் வெண்சீர் மட்டும்தான் வரும், பிற சீர்கள் வராது. அதுக்கடுத்து தலையிலுமே இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வரும், பிற சீர்கள் வந்து வராது. ஈச்செடிக்குரிய ஈச்சு சீர் வந்து ஓரசை சீரா வந்து இருக்கும். ஓகேவா? ஈச்செடிக்குரிய ஈச்சு சீர் வந்து ஓரசை சீரா இருக்கும். அந்த ஓரசை சீர் தான் ஒண்ணு காத்து, மலர், பிறப்புன்னு பார்த்தோம். ஓகேவா? நாள், மலர், காசு, பிறப்பு இதுல ஏதாச்சும் ஒண்ணு பெற்று வரும். ஓகேவா? சோ திருக்குறளுக்கான அந்த கண்டிஷன் இது. நீங்க அந்த வெண்பா கூடிய அந்த டேபிள் படிச்சாலே உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? வெண்பாக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் திருக்குறள். அந்த வெண்பா டேபிள் படிச்சாலே உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? சோ வெண்பால நம்ம பார்த்தோம் இயற்சீரும் வெண்சீர் மட்டும்தான் வரும் பார்த்தோம், பிற சீர்கள் வராது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் திருக்குறள். சோ இயற்சீர் வெண்சீர் மட்டும் தான் வரும். அங்க தலை பார்த்தோம், இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வரும்னு பார்த்தோம். அதுதான் இங்கேயும் திருக்குறள்ல இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வரும். அதே மாதிரி வெண்பால கடைசி வரக்கூடிய அந்த ஈச்செடி கூடிய ஈச்சு சீர், அதாவது லாஸ்ட் லைன் கூடிய லாஸ்ட் வேர்டு வந்து ஓரசை சீரா வரும்னு பார்த்தோம். அந்த ஓரசை சீர்ல தான் ஒண்ணு நாள், மலர், காசி, பிறப்பு இதுல ஏதாச்சும் ஒண்ணு பெற்று வரும் பார்த்தோம். அதுதான் இங்க லாஸ்டா கண்டிஷனா கொடுத்திருக்காங்க. ஈச்செடியின் ஈச்சு சீர் ஓரசை சீர்கள்ல முடியும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுக்கடுத்து அலகிடுதல். அலகிடுதலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்படி அழைக்கிடுவாங்க அப்படின்னா ஒரு குறள் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம 9th 10th படிச்சுக்கும் போது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியிருப்போம். இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி ஒரு 2-3 திருக்குறளை வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது வேர்டு கொடுத்து வாய்ப்பாடு கேட்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால இதுல நம்ம ஃபில்டர் பண்றதுக்காண்டி கூட கொஞ்சம் கொஸ்டின் வந்து டஃபா கேட்கலாம். ஸோ அதனால இது கண்டிப்பா ஒரு இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா?
இது எப்படி அழகிடுவாங்க அப்படிங்கறத பார்ப்போம். பிறனான தக்கது தான் நான நாயின் அதன் நான தக்க துடைத்து. சோ இந்த குறள்ல நம்ம எப்படி அழகிடணும் அப்படிங்கறத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பிறல் நான, ஓகேவா? மொத்தம் இதுல எத்தனை சீர் வந்து இருக்கு இந்த குறள்ல? 7. 7 சீர் வந்து இருக்கு, ஓகேவா? சோ நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த ஃபுல்லா நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு வார்டை கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்கலாம், ஓகேவா? இப்போ ஓகே, ஏதாச்சும் ஒரு வேர்டுக்கு நான் சொல்றேன். தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு, ஓகேவா? இப்ப தக்கது அப்படிங்கிற வேர்டுக்கு எப்படி வந்து அசை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன், ஓகேவா? நம்ம எப்போதுமே அசையில 2 அசை பார்த்தோம், நேரசை நிறையசை. நேரசைக்கு ஒரு 4 கண்டிஷன் பார்த்தோம். என்ன? குதல் தனித்து வரணும், இல்லைன்னா நெடில் தனித்து வரணும், அப்படி இல்லைன்னா குதல் ஒச்சு இல்லைன்னா நெடில் ஒச்சு வரணும் பார்த்தோம். அதுக்கடுத்து நிறையசைன்னு சொல்லும் பொழுது 2 குதில் வரணும், அப்படி இல்லைன்னா 2 குதில் ஒரு ஒச்சு, அப்படி இல்லைன்னா குதில் நெடில் ஒச்சு இல்லைன்னா குதில் நெடில் வரணும்னு சொல்லி பார்த்துருந்தோம், ஓகேவா? அதனாலதான் லாஸ்ட் கிளாஸ்லயே அந்த 4 கண்டிஷன் வந்து தவறா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். எப்போதுமே ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை அழகிடணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க நிறையசையை செக் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? நிறையசைக்கு அது பொருந்துதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நிறையசைக்கு பொருந்தலனா நம்ம வந்து நேரசை வந்து பார்க்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நிறையசையை போட்டு பாருங்க. நிறையசைக்கு வந்து எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா அதுக்கடுத்து நேரசைக்கு போட்டு பாருங்க, ஓகேவா? இப்போ தக்கது இந்த வேர்டுக்கு எப்படி அழகிடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் த அப்படிங்கிறது என்னது? ஒரு குரில் எழுத்து, அப்படிதானே? சோ த அப்படிங்கிறது குரில் எழுத்து. த அப்படிங்கிறது குரில் எழுத்து, இக் அப்படிங்கிறது ஒச்செழுத்து, ஓகேவா? அதுக்கடுத்து க அப்படிங்கிறது ஒரு குரில் எழுத்து, து அப்படிங்கிறது ஒரு குரில் எழுத்து, ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னென்ன இதுங்கிறது எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இப்ப பாருங்க, ஒரு குரில் எழுத்து, அடுத்து ஒச்சு, குரில் எழுத்து ஒரு ஒச்சு வந்து இருந்திருக்கு. சோ குரில் எழுத்து ஒச்சு அப்படின்னா நிறையசைக்கு இந்த கண்டிஷன் வராது, நேரசைக்கு தான் இந்த கண்டிஷன் வரும், அப்படிதானே? சோ அங்க ஒரு ஸ்பிளிட் வந்து போட்டுருங்க. அப்போ ஒரு குரிலும் ஒரு ஒச்சும் வந்துச்சு அப்படின்னா அது நேரசை, ஓகேவா? குரிலும் ஒச்சும் வந்துச்சு அப்படின்னா அது நேரசை. சோ அதுக்கடுத்து பாருங்க, குரில் எழுத்து ஒரு குரில் எழுத்து, இது பார்க்கும்போது குரில் எழுத்து வந்து இதுக்கல்ல ஒரு நேரசைன்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ண கூடாது. நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் அந்த இது வந்து நிறையசையை ஃபில் பண்ணதான்னு பார்க்கணும். நிறையசையை வந்து ஃபில் பண்ணல அப்படின்னா தான் நம்ம வந்து நேரசைக்கு போகணும், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 குரில் எழுத்து வந்து இருக்கு, ஓகேவா? 2 குரில் எழுத்து வந்து நேரசை நிறையசை இதுல எந்த இதுல கண்டிஷனா வரும்? 2 குரில் எழுத்து நேரசை நிறையசை. நேரசையில 4 கண்டிஷன், நிறையசையில 4 கண்டிஷன் வந்து இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் தேங்கிறது குரில் எழுத்து, இக்குங்கிறது ஒச்செழுத்து. குரிலும் ஒச்சும் வந்தா அது நேரசைன்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிட்டோம். அடுத்து 2 குரில் எழுத்து வந்து இருக்கு, ஓகேவா? இப்போ 2 குரில் எழுத்து சொல்லும் பொழுது நம்ம கேக்கும் தூக்கும் நடுஸ்ல ஒரு ஸ்பிளிட் பண்ணி இது ஒரு நேரசை இது ஒரு நேரசைன்னு பிரிக்க கூடாது. ஏன் அப்படின்னா நிறையசைக்குரிய கண்டிஷனை ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம நிறையசை தான் ஃபர்ஸ்ட் போடணும், ஓகேவா? இப்ப 2 குரில் வந்து இருக்கு. நிறையசைக்கான கண்டிஷன் 4 கண்டிஷன் இருக்கு. 1 2 குரில் எழுத்து சேர்ந்து வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா 2 குரில் எழுத்தும் ஒரு ஒச்செழுத்தும் வரலாம். அடுத்து 3வது ஒரு குரில் எழுத்தும் ஒரு நெடில் எழுத்தும் வரலாம். 4வது ஒரு குரில் எழுத்து ஒரு நெடில் எழுத்து ஒரு ஒச்செழுத்து வரலாம், ஓகேவா? இப்போ இங்க 2 குரில் எழுத்து சேர்ந்து வந்திருக்கு. இப்படி 2 குரில் எழுத்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது நேரசையா நிறையசையா? நிறையசை. சூப்பர், நிறையசை, ஓகேவா? நிறையசை, சரியா? 2 குரில் எழுத்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நிறையசை. இப்ப நான் எதுக்கு இத சொன்னேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த கூவையும் எதுவும் ஸ்பிளிட் பண்ணி நம்ம நேரசைன்னு போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா நிறையசைக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, 2 குரில் எழுத்து சேர்ந்து வரும்னு. அப்போ அந்த 2 குரில் எழுத்து சேர்ந்து வரும்னு சொல்லிட்டு நிறையசைக்கு ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு. எப்பவுமே நிறையசையை வந்து ஃபில் பண்ணி பார்க்கணும். நிறையசைக்கு கிளிக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நிறையசையை போட்டுறணும். நிறையசைக்கு கிளிக் ஆகல அப்படின்னா தான் நம்ம நேரசைக்கு போகணும், ஓகேவா? இப்ப 2 குரில் எழுத்துன்னு சொல்லும் பொழுது அது நிறையசையை வந்து நிறையசையில ஒரு கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுது. சோ அதனால நம்ம அங்க நிறையசை தான் போடணும், ஓகேவா? அந்த கூவை ஸ்பிளிட் பண்ணி அதை நேரசைன்னு போட்டுறக்கூடாது, ஓகேவா? இது புரியுதா? குழப்பற மாதிரி இருக்கா?
ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். அசையில வந்து 2 அசை இருக்கு, நேரசை நிதையசை. நேரசைக்கு 4 கண்டிஷன் இருக்கு, நிதையசைக்கு 4 கண்டிஷன் இருக்கு. ஒரு வேர்டு கொடுத்துட்டு அது வந்து அதுக்கான வாய்ப்பாடு கண்டுபிடிக்க சொல்லலாம் நமக்கு கொஸ்டின்ல. ஓகேவா? சோ ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்டை எழுதிக்கோங்க. அந்த வேர்டை எழுதிட்டு மேல அது குயில் எழுத்தா நெடில் எழுத்தா ஒச்சு எழுத்தான்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அது குயில் எழுத்தா நெடில் எழுத்தா ஒச்சு எழுத்தான்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நேரசைக்கான 4 கண்டிஷனை சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. நிதையசைக்கான 4 கண்டிஷன்ல சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதுல ஒவ்வொரு எழுத்தா பாருங்க, ஒவ்வொரு அசையா பிரிக்கிறதுக்கு பாருங்க. அப்படி பிரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் எடுக்கீங்க அப்படின்னா அது நேரசைக்கு வருமா நிதையசைக்கு வருமான்னு பாருங்க. மேக்சிமம் என்ன வரும் அப்படின்னா நேரசைக்கு வரும். அப்படி நேரசைக்கு வரும் பொழுது அதுக்கடுத்து உள்ள வேர்டை பாருங்க. அது நிதையசையை ஃபில் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நிதையசையை தான் கிளிக் பண்ணணும். ஓகேவா? இப்போ குதில் எழுத்துன்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருந்துச்சுமா, நம்ம எதுக்கு அது தேவை மட்டும் ஸ்பிளிட் பண்ணி நேரசைன்னு போடல அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு லெட்டர் வந்து இருக்கு, ஒச்செழுத்து வந்து இருக்கு அப்படிதானே. அப்ப குதிலும் ஒச்செழுத்தும் இருக்கு. அப்பனா அந்த குதிலும் ஒச்சையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்படி உங்களுக்கு குழம்பிச்சு அப்படின்னா எங்கெல்லாம் புள்ளி வருதோ புள்ளிக்கு பக்கம் ஃபுல்லாவே ஒரு ஸ்லைஸ் வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு குதில் எழுத்து ஒரு ஒச்செழுத்து. நம்மளுக்கு வந்து அந்த 8 கண்டிஷன்ல ஒச்செழுத்து மட்டும் தனியா வச்சு ஒரு இது நம்ம பார்க்கல. அதே மாதிரி ஒச்செழுத்து ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் படிக்கல. ஒண்ணு குதில் ஒச்சா வரும், இல்ல நெடில் ஒச்சா வரும், அப்படின்னா 2 குதிலுக்கு அடுத்து ஒரு ஒச்சா வரும், அப்படி இல்லைன்னா குதில் நெடில் ஒச்சா வரும். ஓகேவா? சோ அப்படிங்கிறப்போ ஒச்செழுத்தோட ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒச்செழுத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் பண்ணிட்டு அதுக்குரிய அசை இந்த 8ல எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. மேட்ச் ஆயிட்டு அந்த அசையை தூக்கி போடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்போதுமே நிதையசைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நிதையசைக்கு அந்த வாய்ப்பாடு மேட்ச் ஆகலன்னா மட்டும்தான் நம்ம நேரசைக்கு வந்து போகணும். ஓகேவா? சோ இப்போ இந்த வார்டுக்கான வாய்ப்பாடு நேர் நிறை. சோ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அப்போ தக்கது அப்படிங்கிற வார்டுக்கான வாய்ப்பாடு வந்து என்ன அப்படின்னா கூவிலம் அப்படிங்கிறது தான் தக்கது அப்படிங்கிற வேர்டுக்கான வாய்ப்பாடு. ஓகேவா? இன்னும் ஒரு வேர்டு பார்ப்போம். ஆலம் நாண. ஓகேவா? ஆலம் நாண அப்படிங்கிற வேர்டை வந்து பார்ப்போம். சோ அப்படிங்கிறது குதில் எழுத்தா நெடில் எழுத்தா? குதில் எழுத்து. குதில் எழுத்து. ஓகே. இம் வந்து ஒச்செழுத்தா குதில் எழுத்தா நெடில் எழுத்தா? ஒச்செழுத்து. நான் வந்து நெடில் எழுத்து. நெடில் எழுத்து. ஓகேவா? நாங்கிறது நெடில் எழுத்து. சோ நாங்கிறது குதில் எழுத்தா ஒச்செழுத்தா? குதில் எழுத்து. ஓகே. இதுங்கிறது குதில் எழுத்தா நெடில் எழுத்தா ஒச்செழுத்தா? ஒட்டெழுத்து. ஒச்செழுத்து. ஓகேவா? இப்படி நீங்க பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு குதில் எழுத்து இருக்கு, செகண்ட் ஒரு குதில் எழுத்து இருக்கு, மூணாவது ஒரு ஒச்செழுத்து இருக்கு. ஓகேவா? 2 குதிலுக்கு அடுத்து ஒரு ஒச்சு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ஒச்செழுத்து பக்கம் ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஓகேவா? 2 குதில் ஒரு ஒச்சு வந்துச்சுன்னா அது நேரசையா நிதையசையா? 2 சூப்பர், நிதையசை. ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்களேன், ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு, அடுத்து ஒரு குதில் எழுத்து வந்திருக்கு, அடுத்து ஒரு ஒச்செழுத்து வந்திருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு நிதையசைக்குரிய கண்டிஷன் என்ன? 2 குதில் வரணும். இங்க 2 குதில் வந்திருக்கா? ஒரு நெடில் ஒரு குதில் ஒரு ஒச்சு வந்திருக்கு. அங்க 2 குதில் வரல, 2 குதில் ஒச்சு வரல, குதில் நெடில் வரல, குதில் நெடில் ஒச்சு வரல. அதுக்கு பதிலா எப்படி வந்திருக்கு? நெடில் குதில் ஒச்சா வந்திருக்கு. அப்போ இது நிதையசைக்குரிய கண்டிஷனை ஃபில் பண்ணல. அப்போ இங்க ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெடில் எழுத்து. நெடில் எழுத்து மட்டும் தனித்து வந்துச்சுன்னா அது என்ன அசைன்னு சொல்லுவாங்க? நேரசை. நோ, நிதையசை. சாரி, நேரசை. கரெக்ட். சூப்பர். நேரசைன்னு சொல்லுவாங்க. சாரி, கரெக்டா, நேரசை. ஓகே. நெடில் எழுத்து மட்டும் தனித்து வந்துச்சு அப்படின்னா அதை நேரசைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க, நான் தப்பா சொல்லிட்டேன். நெடில் எழுத்து மட்டும் தனித்து வந்துச்சு அப்படின்னா அதை நேரசைன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு அடுத்து பாருங்களேன், குதில் எழுத்து ஒச்செழுத்து. குதில் எழுத்தும் ஒச்செழுத்தும் வந்துச்சு அப்படின்னா அது என்ன அசைன்னு சொல்லுவாங்க? நேரசை. சூப்பர், நேரசைன்னு சொல்லுவாங்க. நேரசைன்னு சொல்லுவாங்க. நேரசை. இப்ப பாருங்களேன், நிறை நேர் நேர். ஓகேவா? நிறை நேர் நேர். சோ இதுக்கான வாய்ப்பாடு எதா இருக்கும்?
புளி மாங்காய். புளி மாங்காய். ஓகேவா? இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நேர்நேர் கேமா, நிதைநேர் புளிமா, நிதைநிறை கருவிலம், நேர்நிறை புவிலம். இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதை மட்டும் படிச்சுட்டு கடைசியா 3வது சிதில நேர் சேர்ந்துச்சு அப்படின்னா அது காயாவதும், நிறை சேர்ந்துச்சு வந்துச்சுன்னா அது கனியாவதும். ஓகேவா? இப்ப நேர்நேர் தேமா, நிதைநேர் புளிமா. ஓகேவா? சோ புளிமான்னு எழுதிக்கோங்க. அடுத்து நேர் சேர்ந்திருக்கு. சோ நேர்னா காய்வதும், புளிமாங்காய். ஓகேவா? சோ இப்படிதான் என்ன பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பாடு வந்து பிரிச்சு எழுதணும். ஓகேவா? ஒரு சீர் கொடுத்துருப்பாங்க, அதை அசையா ஸ்பிளிட் பண்ணி வாய்ப்பாடு வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ கிளாஸ் டைம் ஆயிட்டு இதை வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. அது புக்லயே இருக்கு. இந்த உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகச்சும் கல்லார் அறிவிலாதார். சோ இந்த குதலுக்கு வந்து நீங்க வாய்ப்பாடு கண்டுபிடிச்சு பாருங்க. ஓகேவா? ஒரு 2 திருக்குறளுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதோட யாப்பிலக்கணம் வந்து முடியுது. சோ யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது ஒரு கவிதையை இயற்றுவதற்கு ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா யாப்பிலக்கணம் சொல்லுவாங்க. இதுல 6 வகை இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அடுத்து பா வகை பார்த்தோம். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா சொல்லிட்டு பா வகை வந்து பார்த்தோம். கடைசியா அழகிடுதல் வந்து பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. சோ நம்மளுக்கு 10th உள்ள கிராமர் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேவா? 10th உள்ள தமிழ் கிராமர் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. சோ நாளைக்கு அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல 10th கிராமர் ஃபுல்லாவே என்ன பண்ணுங்கன்னா படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஓவரால் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண கிராமரையும் ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தேன். அதை ஃபுல்லா நீங்க தடவை படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கும் பொழுது 10th உள்ள தமிழ் கிராமர் ஃபுல்லா தடவை படிச்சிருங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? 10th தமிழ் கிராமர் ஃபுல்லா தடவை படிச்சிருங்க. போர்ஷன் 10th தமிழ் கிராமர் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ நம்ம அடுத்த கிராமர் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இதுல வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? தடவை படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ.